ஐந்தினை 50 செய்யுள் ஒன்று முல்லை நிலத்தை பற்றிய செய்யுள். தலைமகளை பார்த்து தோழியானவள், இந்த பருவம் வந்திருக்கிறது, நீ தைரியமாக இரு, தலைவன் உன்னை நோக்கி வருவான் என்று கூறுவதான செய்யுள் பார்ப்போம். மல்லர் கடந்தான் நிறம் போன்று இருண்டு எழுந்து செல்வ கடம்பு அமர்ந்தான் வேல் மண் மின்னி நல்லாய் இயங்கு எயில் எய்தவன் தார் போப்ப ஈதோ மயங்கி வலன் ஏறும் கார். தலைவியை பார்த்து தோழி சொல்கிறார், மல்லாதி மல்லர்களை எல்லாம் வெற்றி பெற்ற திருமாலுடைய கரிய நிறம் போன்று எழுந்து சிறப்பு மிக்க கடம்ப மரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வேலாயுதத்தை போல் மின்னி விளங்குகின்ற 3 கோட்டைகளாய் நின்ற திரிபுராசுரர்களை அழித்த சிவபெருமானுடைய மாலை போல பூத்து இப்போது மயங்கிய வெற்றி தரும் கார்காலம் வந்துவிட்டது, ஆதலால் நம் தலைவர் இன்றே வந்து விடுவார், நீ வருந்த வேண்டாம் என்று விஷ்ணுவை, முருகனை, சிவனை பற்றி சொல்லி கார்காலத்திற்கு தலைவன் வருவான், கவலை கொள்ளாதே தலைவி என்று சொல்லுகிற செய்யுள். மீண்டும் செய்யுள். மல்லர் கடந்தான் நிறம் போன்று இருண்டெழுந்து செல்வ கடம்பு அமர்ந்தான் வேல் மின்னி நல்லாய் இயங்கு எயில் எய்தவன் தார் பூப்பை ஈதோ மயங்கி வலன் ஏறும் கார். எயில் என்பது மதிலை குறிக்கக்கூடியது, தார் என்பது மலையை குறிக்கக்கூடியது, கார் என்பது மேகம். மல்லர்கள் யுத்தம் செய்யக்கூடியவர்கள். நன்றி, வணக்கம்.